நல்லா ஜாலியா ஊதுறா. அழுவாத அடுத்த மீட்ல விஜய் பாத்துக்கலாம் சரியா? அந்த கேமரா பாரு அவர் அப்பதான் அழுவாத அடுத்த பாத்துக்கலாம் போ. சொல்லுங்க சார். நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம். இருக்கிறதுனால தான் உதயநிதி நிக்கிறான் சரியா? அவன் கண்டு இல்லைன்னு வச்சுக்கோ, இவனுங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவன்லாம் பாட்டம் முப்பாட்டம் சம்பாரிச்சதான் அழிக்கிறானுங்க. இவன் தனி மனுஷனுக்கு இவ்வளவு பேருன்னா இவனுங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதனாலதான் இவ்வளவு பேரு எதிர்க்கிறானுங்க சரியா? இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு விடுவு காலம் வரும். இது வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் போதும். விலைவாசி ஏத்துறாங்க இறக்குறாங்க. இவங்க ரெண்டு ஆட்சியும் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அதனால இப்ப புதுசா ஒரு ஆட்சி வரணும். எங்க அண்ணன் வரணும். அவர் வந்து எல்லாருக்குமே நல்லது செய்யணும். ஜெயிக்கணும், ஜெயிக்க வைப்போம். கடவுள் ஒருத்தர் இருக்கான். எல்லாருக்கும் ஒரு நியாயம் அநியாயத்துக்கு மேல ஆண்டவன் ஒருத்தர் இருக்கான். கண்டிப்பா அவர் வருவாரு, வர வைப்போம். 2026 அவர் தான் சிஎம். அது யாராலையும் மாற்ற முடியாது. வின் பண்ணுவார்னா அவரு வின் பண்ணாம எங்கேயும் போக முடியாது. ஜெயிப்பார். எல்லாத்தையும் இழந்துட்டு அவர் வராரு இந்த மக்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு. அவர் கன்ஃபார்மா வருவார்னா நாங்க விட மாட்டோம். அவரு எங்க வீட்டுல மொத்தம் 40 ஓட்டு இருக்கு. அவருக்கு தான் அந்த ஓட்டு, வேற யாருக்குமே கிடையாது. ஆமா கன்ஃபார்மா அவருக்கு தான், வேற யாருக்குமே கிடையாது. கோலம் போட சொன்னதுக்கே நாங்க அவருக்காக ரெக்வஸ்ட் பண்ணி வீட்ல ஃபுல்லா கோலம் போட்டு ஃபுல்லா ரீல்ஸா பண்ணிட்டோம். சோ இந்த வாட்டி இவர் சொல்லிருக்காரு ஒரு வாய்ப்பு என்னன்னா அவங்களுக்காக எத்தனை தடவை நாங்க பண்ணுவோம். நீங்க தான் ஆமாண்ணா அவர் எங்களோட அண்ணன், வேற எதுவுமே சொல்ல முடியாது. ஒத்தே வார்த்தை சொல்ல அண்ணன் அவ்வளவுதான். அந்த மாதிரிலாம் பாக்குற வீட்டுல எங்க விஜய் மாமான்னு மட்டும் தான் கூப்பிடுவா, வேற யாரையும் கூப்பிட மாட்டா. கண்டிப்பா விஜய் மட்டும்தான் வருவாங்க. அவர் தான் வரணும். கேர்ள்ஸ்க்கு அவர் தான் மெயினா பாதுகாப்பு. சோ அண்ணனா அவர் தான் வரணும். விஜய் பார்த்து ட்ரெஸ் போட்டீங்களா? விஜய் எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். அப்பா சொல்றாங்களா விஜய் ஃபேன் ஆவறது? விஜய் வரணும் ஓடி வந்தார். எப்படி கிட்ஸோட ஆதரவு விஜய்க்கு அதிகமா? புரியல. கிட்ஸோட ஆதரவு எப்படி விஜய்க்கு அதிகமா இருக்கு? அவரோட மாஸ் தான் காரணம். அவர் கிட்ஸை நல்லா அட்ராக்ட் பண்றாரு. அந்த டயலாக் மாஸ் எல்லாம் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. ஆனா என்ன தூரத்துல இருந்து பார்த்தா ஃபேஸ் சரியா தெரியல, ரொம்ப ஃபீல் பண்றாரு. கண்ட நாய்ங்க அவர் ஆக்டர், அதனால தான் இவ்வளவு கூட்டம்னு சொல்றாங்க. கிடையாது, இதெல்லாம் உள் மனசோட வர்றது. அவன் வரணும், இவனுக்கு மூஞ்சில சாணி அடிக்கணும். சிஎம் வந்து உட்காரணும் விஜய், அவ்வளவுதான். வேற எதுவும் எல்லாம் விஜயோட மக்கள் தான். பசங்க இந்த மாதிரி வயசு பசங்க எல்லாம் கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பசங்களே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு இங்க வந்து பிரச்சனை பண்ண தேவையே இல்லை. இந்த மாதிரி வீட்டுல இருக்கிற வாண்டுங்க எல்லா பசங்களுமே கேன்வாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களே போதும். ஐயோ செம்ம ஹாப்பி. நான் ரெண்டாவது வாட்டி இது பாக்குறது. நாங்க செம்ம ஹாப்பி. செம்ம கண்டிப்பா அவர் தான் வின் ஆவாரு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா விஜய் தான் வின் ஆவாரு. கண்டிப்பா அவர் தான் வின் ஆவாரு. டிவிகே தான் கண்டிப்பா. எல்லாருமே சொல்றதா புதுசா ஏதாவது மாறணும்ல. இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் எல்லாமே அவங்களோட கண்ட்ரோல்லே வச்சுட்டு நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அதனால மாறணும் கண்டிப்பா. அது தெரியல, அது ஒரு ஹாப்பினஸ். அது அவரை பார்த்தா எல்லாம் நான்லாம் அழுதும் தான். எதிர்பார்க்காம ஒரு இதெல்லாம் ஆகுறதுனால அழுகுறாங்க. கன்ஃபார்மா ஜெயிப்பாரு. கண்டிப்பா ஜெயிக்கணும், அவர் தான் ஜெயிக்கணும். தேங்க்ஸ். நான் ஹாப்பியா ஃபீல் பண்றேன். பார்க்கவே ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் எங்க கூட்டத்துல ரொம்ப மூச்சு விட முடியல. என்னால மூச்சு வாங்குது. கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. அவர் பார்க்க முடியல, ரொம்ப வருத்தத்தோட போறேன். இல்ல அவர் வந்தா மாற்றங்கள் நிறைய வரும்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் அந்த நம்பிக்கை தான். எல்லாரும் மக்கள் எதிர்பார்க்கறது நடக்கணும். கண்டிப்பா அவர் வரணுன்றது எல்லாருடைய மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா இருக்கு. அதை இன்னைக்கு இவ்வளவு இதுல பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னும் எலெக்ஷனுக்குள்ள எங்க முடிய போதோ அங்க எல்லா இடத்துலயும் விஜய் எங்கள் தான் ஜெயிப்பாரு. விஜய் ஜெயிக்கணும். அவர் நல்லவர். அவர் நல்ல பத்தி தான் வரணும்.
யார் வரணும்? விஜய் வரணுமா? ஏன்? விசிலுக்கு ஓட்டு போடுறோம். ப்ரோ எனக்கு வந்து 60 வயசு ஆகுதுமா. நான் இது வரைக்கும் ஒரு 50 வருஷமாக வந்து இந்த மாதிரி அரசியல் மீட்டிங்கு இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கிறப்போ மீட்டிங் போயிருக்கிறேன். இதே திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்கிறேன், திமுக மீட்டிங்லலாம் பார்த்துருக்குறேன். ஆனால் இப்போ இருக்கிற இந்த மாதிரி ஒரு எழுச்சியை வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதுவும் இந்த அண்ணா நகரில் வந்து இங்கே வந்திருக்கிற ஜனங்க யாருமே வந்து பணத்துக்காக வந்து எல்லாருமே வந்து ஃபேமிலி ஓரியன்ட் பீப்புள் தான் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இப்போ நான் 2-3 கடைக்கு போயிட்டு தான் இங்கே வரேன். பார்த்தா கடையில் ஆளே இல்லை. என்னன்னு கேட்டேன்னா கடையில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பர்மிஷன் போட்டுட்டு இங்கே தான் வந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இந்த கூட்டம் வரதெல்லாம் ஓட்டு போடுவானான்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போடணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் வந்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி மார்னிங் வந்து சிஎம் இங்கே வந்தார் அண்ணா நகருக்கு. அவர் வந்தப்போ பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது, சுத்தமாக ஒருத்தர் கிடையாது. இந்த ஒரு எழுச்சி சின்ன குழந்தைங்களிருந்து 18-19 வயசு லேடிஸு எல்லாருமே வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. மனசு அளவில் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த வாட்டி வேணால் பாருங்கள், எலெக்ஷனில் வந்து எல்லாத்த விட அதிக பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு ஆக போகுது போலிங். அது ஆச்சுனாவே தெரியும், டிவிக்கே தான் வரப்போகுது. தேங்க்யூம்மா. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நான் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் பார்த்தேன். இந்த சத்யராஜ்கிற பாரு எச்சக்கலை அவன் பேசினாம்மா. அவன் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் செத்தப்போ வந்து ஓன்னு அழுதான், பேன்னு பொம்பளை மாதிரி. இன்றைக்கி என்னான்னு கேட்டால் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இது போல் வந்து திருச்சி கிழக்கில் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி நிற்கிறான். அவன்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுமா. அவனை வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து அவன் படத்தையும் எல்லாத்தையும் புறக்கணிக்கணும். தேங்க்யூ. பண்ணுவான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பெண்களும் ஒன்று சேர்ந்துட்டோம். எங்கள் அண்ணனை விட்டுருவோமா? நீங்கள் சொல்லுங்கள். பெண்கள் சப்போர்ட்டு 100% இருக்குது எங்கள் அண்ணனுக்கு தான். அதே நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடுமையாக விமர்சிக்கிறாங்க. திமுக இருக்கும்போது எப்படி வர முடியும்? பைசா பண்ணுது அந்த வேலை. உண்மையான அன்பு வச்சிருந்தா அப்படி பேச மாட்டாங்க. பைசா பொட்டியாக போகுது அவங்களுக்கு. அவங்கள பற்றி ஏன் பேசணும்? நம்ம உண்மையாக பாசமாக இருக்கவங்க பாருங்க, முகத்தை பாருங்க. எல்லாம் குழந்தை குட்டியோட எந்த கட்சிக்கு நான் குழந்தை குட்டியோட போயிருக்காங்க சொல்லுங்க? 300 ரூபாய் வாங்கி நான் மட்டும் ரகசியமாக போயிட்டு கொடியை மறைச்சின்னு போறாங்க. இங்கே பாருங்க எங்க அண்ணா நான் எப்படி காட்டுறேன் பாருங்க. காட்டுறேனா இல்லையா? இதுதான் கெத்து. இதே முதல்வர் ஆன உடனே பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன நினைக்கிறீங்க? முதல்வர் ஆனதும் பண்ண வேண்டிய முதல் விஷயம் பெண்களுக்கு தான் பண்றேன். பெண்களுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த பெண்கள் பாதுகாப்பு வரணும், அவ்வளோதானே. 2வது இந்த மதுபானம் இது பண்ணணும், அவ்வளோதான். என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே டிவி கேக் தான். இப்போ ஓட் லிஸ்ட் எடுத்து ஃபர்ஸ்ட்டாக போட போகிறேன். அதனால கன்ஃபார்மாக விஜய் அண்ணா தான் சிஎம். யாராவது சொன்னாங்களா இல்லை உங்களோட சாய்ஸ் தானா? இல்லை யாருமே சொல்ல. இது வரைக்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் இப்போ தான் வந்தது ஓட்டு. நான் இது வரையும் ஓட்டெலாம் போடக்கூடாது, எதுக்கு தேவையில்லாமல் போட்டுனா. ஆனால் விஜய் அண்ணா வந்தார், என்னோட ஃபர்ஸ்ட் ஓட்டே இவருக்கு தான். அவர் தான் சிஎம்ஏ. 60 வயசு 70 வயசு ஆகுது, சும்மா டவலை போட்டு சிம்மாதத்தில் சும்மா அமைச்சர் இப்படிதான் உட்காடுறாங்க. 1.5 வயசு குழந்தைலேருந்து 70 வயசு குழந்தை வரைக்கும் அரசியலை பற்றி பேசுது. விஜய் மாமா, விஜய் அண்ணன், விஜய் வரணும், என் பேரன் வரணும், என் பையன் வரணும்னு அவங்க கொந்தளிக்கிறாங்க. தமிழ்நாடு எப்படி வரமாட்டாரான்னு எப்படி கேட்குறீங்க? கண்டிப்பாக வருவார். எங்கள் அண்ணன் தான் வருவார்.